அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அனுமதி கிடைக்கவில்லை என எத்தனை அவகாசம் கேட்பீர்கள் என காவல்துறைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். காவல்துறை விசாரணைக்கு அனுமதி கிடைக்காததற்கான முக்கிய காரணம் என்ன? மேலும் நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். கடந்த 2011-16 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி ஜெயவேல் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்புல விசாரணைக்கு அனுமதி வழங்கிய கடிதம் அரசிடமிருந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அனுமதி கடிதத்தை சமர்ப்பிப்பதற்கு 3 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி கடந்த மாதமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்தது. ஆனால் தற்போது பழைய காரணத்தையே கூறி அவகாசம் கேட்பதை எப்படி ஏற்க முடியும், இதை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் இந்த அனுமதி அளித்தது தொடர்பான விவரங்கள் மற்றும் வழக்கினுடைய விசாரணை நிலை குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.